முக்கியமாக 21 வயசுக்கு மேற்பட்டவர்கள் மட்டும்தான் மது விற்பனை செய்யணும். 21 வயசுக்கு கீழவர்களுக்கு மத விற்பனை பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுனீங்கன்னா இது அதான் சொன்னேன், தமிழக முதலமைச்சர் விஜய் ஏற்ற பிறகு ஒரு புதிய அரசியல் வேணான்னு ஒதுங்க கூட தெரிய வச்சிருக்காரு. இப்போ அவர்களுக்குள்ள ஒரு ஆர்வத்தை உண்டாகியிருக்காரு. என்ன நடக்குது அப்படிங்கிறது 200 பேர் வந்திருக்காங்க. உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கூப்பிட்டு விஜய் அவர்கள் பேசி 2 வாரத்துக்குள்ளே இதுக்கு ஒரு முடிவை நீங்கள் அவர்கிட்ட சொல்லிடணும். நீங்கள் என்னென்ன பிரச்சனைன்றதை சால்வ் பண்ணிடுங்க, மீண்டும் அவரை அலைய வைக்கக்கூடாது மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி எல்லா கட்சியினுடைய நிர்வாகியில் மக்களுக்கு பணம் கொடுத்து பிரச்சாரம் பண்ணி ஓட்டு வாங்கி ஜெயித்தவர்கள் மத்தியில் 10 காசு செலவு பண்ணாமல் மக்கள் மத்தியிலோட தன்னுடைய அந்த முகத்தையே தன்னுடைய வாய்ஸை மட்டுமே காமிச்சு மிகப்பெரிய வெற்றி பெற்று நீங்கள் உட்கார்ந்துருக்காரு. அப்படிங்கும்போது குதிரை பேரம் பேச வேண்டிய அவசியம் தமிழக முதலமைச்சர் இல்லைங்கிற விஷயம் தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சிஎம் அவர்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக டாஸ்மார்க் உத்தரவு போட்டிருந்தாரு. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இது எல்லாருமே ரெகுலராக போடுறதாங்க உத்தரவு, அப்படி இது செயல்படுமா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆனால் முதல் நாளே பார்த்தீங்கன்னா பல அதிரடி நடவடிக்கைகள் நடத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டாஸ்மார்க்கில் இன்னும் பல விஷயங்கள் அதிரடியாக மாற்றப்பட்டிருக்கு சார். பெண்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க இதை பற்றி? சார், தமிழக முதலமைச்சர் பிரச்சாரம் பண்ணும்போது நான் சொல்கிறது தான் செய்வேன், செய்கிறதான் சொல்லுவேன் அப்படின்ற விஷயத்தை சொல்ல தெளிவாக. அதுதான் இவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் பதவியேற்ற பிறகு முக்கியமாக இந்த டாஸ்மாக் கடைகள் குறைக்கப்படும்ன்ற ஒரு விஷயம் 717 கடைகளை இம்மிடியட்டாக 2 வாரத்துக்குள்ளே நீங்கள் மூடியாக வேண்டும் மிகப்பெரிய உத்தரவு போட்டார். இது பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆதரவு வந்துச்சு. இந்த குடியாரர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை உருவாக்குச்சு. பெண்கள் சொல்கிறது எப்பா இப்போ தான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்குது, அது உடனடியாக நீங்கள் கடையை மூடினா ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்ற அந்த குரல்கள் ஓங்கி வர வைக்கும் போது தான் இப்போ உடனடியாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேயே 50 கடைகள் உடனடியாக இழுத்து மூடப்பட்டிருக்கு. இது மிக சிறப்பாக பார்க்கப்படுது. இவர்கள் இப்போ தான் எங்களுக்கு ஒரு நிம்மதியாக இருக்குது அப்படி நிறைய பெண்கள் பேசுகிறத நம்ம கேட்க முடியுது. இதை குடிக்க முடியலன்னு அந்த மிகப்பெரிய குடிமகன்கள் இருக்காங்களே அவங்களுடைய ஆதங்க அவங்க புலம்பல நமக்கு கேட்க ஆரம்பிக்குது. ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு டேயில் 50 கடைகள் குறைக்கப்படும் போது பார்த்தீங்கன்னா விரைவில் கூடிய சீக்கிரம் 1500 கடைகளும் குறைக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பேசிகிட்டு இருக்காங்க. இதில் முக்கியமாக இந்த பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்கிற நிறைய கடைகள் தான் ரொம்ப பிரச்சனைங்க. அது சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாப்கிட்ட இருக்கிறதெல்லாம் இந்த குடிச்சிட்டு அங்கே கலாட்டா பண்ணுறது அப்படி. ஏன்னா போதில் என்னன்னு தெரியல அவங்களுக்கு. கடையில் போய் எதாவது மிச்சரையும் அதையும் வாங்கிக்கிறது, கடைக்காரங்களாம் புலம்ப ஆரம்பிச்சா காசு கொடுக்காமல் போகிறது. ஸோ இவங்க இந்த கடையில் போய் பிரச்சனை பண்ணுறது, இந்த விஷயங்களை பார்க்கும்போது அடுத்து சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டு அங்கேயும் சேம் இதே தான். தண்ணி அடிக்கிறது, அப்படியே கிளாஸை தூக்கி ரோட்டில் போடுறது, பாட்டிலை தூக்கி இந்த பஸ் ஸ்டாப்பில் உட்காந்த இடத்துல போட்டு போயிடுறது, அப்புறம் இந்த ரெஸ்ட் ரூம் போனாங்கன்னா அங்கே போய் அடித்து தூக்கி போட்டுறதுன்ற பார்த்தா ரொம்ப ப்ராப்ளம். இல்லை எக்ஸ்பர்ட் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பஸ் ஸ்டாண்ட் சொல்லுவோம், அங்கேயும் மதுக்கடையில் ஒரே அட்டகாசம் தாங்க முடியாது. இதில் என்ன குறிப்பாக பார்க்க போனால் இந்த தண்ணி அடிச்சுட்டு டக்கு பஸ்ஸில் ஏறி உட்காந்துருது. இப்போ திண்டுக்கல்லேருந்து மதுரை போகணும், திருநெல்வேலி போனால் பஸ்ஸில் உட்காந்துடுறாங்க. ஸோ பழனி போகிறதா இருந்தாலும் உட்காந்துடுறாங்க. இந்த கோயிலுக்கு போகிறவங்க வர்றவங்க சுத்தமாக குளிச்சு போவாங்க. இவங்க ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு உட்காந்து போது அதை பேசும்போது ஸ்மெல்லு அதை பஸ் இந்த குழுங்கள்லாம் ஸ்பீடாக போகும்போது வாமிட் எடுத்த சம்பவத்தில் நான் நேரடியாக பார்த்துருக்கேன். திண்டுக்கல்லேருந்து மதுரை போகும்போதெல்லாம் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி அது எப்படி பயணம் பண்ண முடியும்? பஸ்ஸு டிரைவர் கண்டக்டர்லாம் ரொம்ப புலம்புவாங்க. இதுக்கு என்ன தான் தீர்வு? வேறு எங்கேயாவது வச்சாலும் பரவாயில்ல, பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வச்சு விட்டு இப்படி தண்ணி அடிச்சுட்டு வராங்க, அவங்கள ஏற்றாமே இருக்க முடியாது, எங்களால் காசு கொடுத்துட்றாங்க, சரிஞ்சு டிக்கெட்டை கொடுத்தோம்னா இவ்வளோ பிரச்சனைகள். போய் இறங்குற வரைக்கும் ஒரே ரப்சர் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் அதாவது மதுக்கடையில் இம்மிடியாக எடுக்க அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்னொன்று தமிழ்நாடுல இருக்கிற அத்தனை பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தயவுசெய்து எடுத்துருங்க கடையில் அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. ஸோ இப்போ அந்த ஓட்டுநரும் நடத்துகிறோன்னு சொல்லப்பட்ட அந்த ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது மார்க்கெட் இந்த மார்க்கெட்டில் பார்த்தோம்னா அது பக்கத்தில் வச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு போய் அங்கே மீன் கடை காய்கறி கடைன்னு அந்த பெண்கள் வாங்க வரும்போது சொன்னால் அங்கே ஒரு கலாட்டா. அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எதோ ஒன்று கலாட்டா பண்ணிகிட்டு இருக்கிறது செய்கிறது. இந்த மார்க்கெட்லேயும் மிகப்பெரிய ஒரு அப்சர் இப்போ அங்கேயும் எடுக்கப்பட்ட ஒரு சம்பவம் இருக்குது. ஸோ அரக்கோணம் மார்க்கெட் பக்கத்தில் அது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக பார்க்கப்படுது பெண்கள் மத்தியில். குறிப்பாக பார்க்க போனோம்னா கிட்டத்தட்ட இந்த சமூக சிந்தனை அக்கறை உள்ள ஒரு பெண்மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல வருடமாக ஸ்கூல்லேருந்து ஒரு 5 பில்டிங் தள்ளி 5 பில்டிங் தள்ளி ஒரு டாஸ்மாக் கடை, அங்கே குடிச்சிட்டு இவங்க பண்ணுற கலாட்டாவும் ஸ்கூல் பசங்க போகிறது வர முடியல. இது எப்படியாவது இதை எடுத்துடணும்னு சொல்லி அவங்களும் பல வருஷமாக போராடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கோரிக்கைகள் வச்சுட்டு இருக்காங்க, எதுவுமே நடக்கலை. இப்போ இம்மிடியட்டாக தூக்கப்பட்டிருக்கு. அதை அந்த பெண் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.
இப்போ தான் வந்து நிம்மதியாக இருக்குது. அவங்களுக்கு என்ன அக்கறை? அவங்க மட்டும் போயிட்டே இருக்கலாம்ல. அந்த ஸ்கூல் பசங்க வந்து ஒரு மாதிரி அதை அதை போகும்போது ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தில் அந்த பெண்மணி ஒரு போராட்டம். இப்போ மிகப்பெரிய விடுதலை கிடச்சிருக்குன்றாங்க. அதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ முக்கியமாக 21 வயசுக்கு மேற்பட்டவர்கள் மட்டும்தான் மது விற்பனை செய்யணும். 21 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு மத விற்பனை வந்து பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுனீங்கன்னா உங்கள் மேலே சட்டம் பாயும். கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். வேலை வாய்ப்பே போயிடக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்கு. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் டாஸ்மாக் கடை ஊழியர்லாம் கொஞ்சம் பயந்து போயிருக்காங்க. அது ஒரு விஷயம். 21 வயசுக்கு கீழே இருக்கிற மாதிரி உங்களுக்கு சந்தேகம் வந்ததுன்னா ஐடி கார்டை கேட்க சொல்லிட்டாங்க. நீ ஆதார் கார்டோ டிரைவிங் லைசன்ஸோ 20 வயசு இருக்குன்னா மட்டும் கொடுங்க அப்படின்னு. இது போக போக இன்னும் நிறைய சட்டத்தில் செய்யப்பட்டு இந்த மது வந்து ஒழிப்பு வேலைகளை நடந்துன்னு நினைக்கிறேன். குறிப்பாக பார்க்க போனோம்னா இந்த டைமிங் ஒன்று இருக்குது சார். இப்போ அது ரொம்ப முக்கியமாக வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இதுதான் நிறைய பேர் தகவல் கேட்டோடனே ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. இப்போ வந்து 12லேருந்து 10 மணி வரைக்கும் இருக்குது. விரைவில் காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகி ராத்திரி 8 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடணும். நான் 10 மணிக்கும் போது தான் உங்களுக்கு 10 11 மணி வரைக்கும் பாருக்குள்ளே இருக்காங்க. இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 10 மணி, அதாவது 8 மணிக்கு க்ளோஸ், 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாம் வெளில போயிடணும். யாரும் உள்ளே இருக்கக்கூடாது, பக்கத்தில் வந்து நிற்கக்கூடாது. அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் பேசப்பட்டுருக்கு. இது உண்மையிலே பெண்கள் மத்தியில் மிக சிறப்பாக அவர் வந்து நம்ம தமிழக முதலமைச்சருக்கு எவ்வளோ பேருக்கு நாங்கள் சொன்னோம், நடக்கலை. ஆனால் இவர் வந்து இமிடியேட் சொன்னதை செஞ்சுருக்காரு. இன்னும் படிப்படியாக போகும்போது எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம். இன்னொரு விஷயம், ஒரு பெண்மணி வந்து பேசின ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தா தெரியும். அவரோட ஹஸ்பண்ட் ரொம்ப நல்ல டைப் தான். ஆனால் இந்த ட்ரிங்கில் போய் லாக் ஆனதுனால குடிச்சிட்டு வீட்டு வாசலில் வந்து படுத்துக்குவார், எங்கேயா தெருவில் போய் படுத்துக்குவார். வரலேன்னு நாங்கள் மதுக்கடைக்கு அதாவது டாஸ்மாக் கடைக்கெல்லாம் போய் தேடுவோம். எப்படி ஒரு குடும்ப பொண்ணு போய் எப்படிங்க டாஸ்மாக் கடையில் போய் தேட முடியுமா? இவர் அங்கேயே குடிச்சிட்டு படுத்துக்கிறது. காசு இல்லைன்னா போய் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. பிச்சை எடுத்து அதை குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு சொல்லிக்கொள்ள முடியாத அளவுக்கு வேதனை. எல்லா பேரும் கேட்க ஆரம்பிக்கிறேன். நம்மளும் எவ்வளோ சொல்லி பார்க்குறோம். காலை தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் சொன்னோம்னா சரிங்கிறாரு. போனோன்னே காசு இல்லைன்னா யார்ட்டையா காசு கேட்டு குடிக்க வச்சிடறாரு. இப்போ எங்களுக்கு ஒரு நிம்மதியாக இருக்குது. ஸோ கடைகள் குறைக்கப்பட அவரும் திருந்துவான்ற நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு பதிவை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது நேற்று சட்டசபையில் வந்து இந்த பெரும்பான்மை நிரூபிக்கிற ஒரு விஷயம் ஒன்று வருது. அது விஜய் அவர்களுக்கு ஆதரவாக 144 வாக்குகள் வந்தது, இவங்க எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த ஒரு பக்கம் சிறப்பாக போகும்போது பெண்கள் மத்தியில் ஒரு ஆதரவு, டாஸ்மாக் கடையில் மூடப்பட்டது, அரசியல் கட்சி தலைவர்கள் நிறைய பேர் வந்து விஜய் அவர்கள் வந்த உடனே மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டது, ரொம்ப சந்தோஷப்பட்டு கருத்துக்களை பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த நேரத்தில் வந்து இதை வந்து திசை திருப்பதற்காக நிறைய விஷயங்கள் வந்து சட்டசபைகளில் பேசப்பட்ட சம்பவங்களை நம்ம பார்த்துருப்போம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம வீடியோவில், விஜய் அவர்கள் சட்டசபை கூடும்போது பார்த்திங்கன்னா அந்த கேள்விகள் 50 விட ஸ்பீடாக வரும்னு. ஆனால் அதை விட திருப்பி அந்த 50 அவர்கள் பக்கமே திருப்பி விடுவார் அப்படிங்கிறது சொல்லுது. நேற்று அப்படி தான் நிறையா விஷயம் நடைபெற்றது. ஸோ அதனால் விஜய் அவர்கள்கிட்ட கேள்விகள் நிறையா வந்தாலும் பதில் ரெடியாக வச்சிட்ருக்காரு, பதில்கள் சொல்லிகிட்டு இருக்காரு. அது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. இப்போ இன்னொரு விஷயம் பார்க்க போனால், இதுவரைக்கும் வந்து சட்டசபையில் என்ன நடக்குது இமிடியேட்டாக என்பதுங்கிறத நமக்கு தகவல் வராது. கொஞ்சம் டைம் எடுத்து வரும். அதுலேயும் பாதி எடிட் பண்ணி வரும். நமக்கு என்ன நடந்ததுங்கிறது தெரியாது. இப்போது விஜய் அவர்கள் தமிழக அமைச்சர் பதவியேற்ற பிறகு பார்த்தீங்கன்னா லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. சட்டசபைகளை யார் என்ன கேள்வி கேட்டாலும் நீங்கள் கேளுங்க, நாங்கள் என்ன பதில் சொன்னதை கேளுங்க, என்ன நடக்குது உள்ளுக்குள்ளே அப்படிங்கிறத மக்கள் வந்து தெரிஞ்சுக்குங்க. அவரை தான் சொன்னார், எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக இருக்கும், மக்கள் முன்னாடி நான் கொண்டு போய் சேர்த்துருவேன் எல்லாத்தையுமே, அவர்கள் தான் இறுதியான முடிவு. இந்த சட்டசபை நடக்கிறது பார்த்தீங்கன்னா 50,000க்கு மேற்பட்ட வந்து லைவ் டெலிகாஸ்ட் பார்த்துட்டு இருக்க ஒரு தகவல் வேறு வருது உங்களுக்கு. இப்போ நீங்கள் இனிமேல் வந்து இது சொன்னாங்க, அது சொன்னாங்க, இது இவர் பண்ணார், அவர் பண்ணாங்க, அவர்களுக்கெல்லாம் இனிமேல் எதுவுமே சொல்ல முடியாது, நடக்காது. எல்லாமே நேரடி தான், நேரடி ஒளிபரப்பு தான். மைக் ஆஃப் ஆகாமல் போச்சு. மைக் ஆஃப் ஆகாது. நீ என்ன நடக்குது, யார் நின்று என்ன பேசுகிறா, என்ன சம்பவம் நடக்குது, எல்லாமே தெளிவாக மக்கள் பார்த்துட்டு இருக்கலாம். இது வந்து அதான் சொன்னேன், தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஏற்ற பிறகு ஒரு புதிய அரசியல் வேணான்னு ஒதுங்க கூட தெரிய வச்சிருக்காரு. இப்போ அவர்களுக்குள்ள ஒரு ஆர்வத்தை உண்டாகியிருக்கார் என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஸோ இந்த தமிழக முதலமைச்சர் வந்து இப்போ பதவியேற்ற பிறகு நிறையா தலைவர்களுடைய பாராட்டுதல்களை வாங்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்ல முடியும் நமக்கு. இது முக்கியமாக சொல்ல போனோம்னா வைகோ அவர்கள்ட்ட அன்றைக்கி போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரும்போது, ஸோ வாழ்த்துக்கள் வாங்கிட்டு வரும்போது பார்த்தோம்னா அவர் சொல்கிறாரு, எங்கள் வீட்டில் வேலை செய்கிறது பூரா உனக்கு தாப்பா ஓட்டு போட்டாங்க விசில் சின்னத்துக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது. அவரும் வந்து விஜய் அவர்களுடைய மிகப்பெரிய பாராட்டுதல் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா அவர்களுடைய அந்த ஆக்டிவிட்டீஸ், அவருடைய அந்த மனசு பார்த்தா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு அறிஞர் அண்ணாவுடைய ஞாபகம் தான் வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. யாரோட ஒப்பிட்டு பார்க்குறாரு பாருங்கள் வைகோ அவர்கள்.
தலை சிறந்த பேச்சாளர், பாராளுமன்றத்தை இந்த கலக்குனவர் அவர் விஷயம் சொல்கிறாரு. விஜய்க்கு தான் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறத அவர் வந்து அவரும் வெளிப்படையாக சொல்கிறார் அதை. ஸோ இப்படி நிறையா சம்பவங்கள் அப்படி போயிட்டுருக்கு. இனி வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி எப்படி போகுங்கிறது நம்ம நிறைய விஷயங்களை பேசுவோம். இல்லை இதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் நினைக்கணும்னா, இந்த தென்னிந்திய நதியில் இணைப்பு விவசாய சங்கத்தினுடைய ஐயாக்கன் அவர்கள் இருக்கு. ஏற்கனவே வந்து டெல்லியில் போய் என்ன பண்ணாங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ அவர்கள் வந்து நேற்று விஜய் அவர்கள் வந்து சந்திச்சிருக்காங்க. சந்திச்சுட்டு அவர் பாருங்கள், அவரே மிகப்பெரிய வயது உள்ளவர், தமிழக முதலமைச்சர் விஜய் ஐயா அவர்களிடம் அந்த போஸ்ட் ஒரு மரியாதை தராரு பாருங்க. அதுதான் இப்போ அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து நிலுவைத் தொகை நிறைய நிற்கிது, கிட்டத்தட்ட 500 கோடி கிட்ட இருக்குது, அதை எங்களுக்கு வாங்கி தரணும், எங்களுக்கு வாங்கிட்டாங்க, பணம் எங்களுக்கு வரல. ஸோ இது இல்லாமல் கடன் தள்ளுபடி, நிறைய கடன் வாங்கியிருக்கோம், அதையும் தள்ளுபடி நீங்கள் செய்யணும், சரியாக பார்த்து எனக்கு பண்ணி கொடுங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து முதலமைச்சர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஒரு 200 பேர் வந்திருக்காங்க. உடனடியாக சம்மந்தப்பட்ட வந்து அதிகாரிகளை கூப்பிட்டு விஜய் அவர்கள் பேசி 2 வாரத்துக்குள்ளே இதுக்கு ஒரு முடிவை நீங்கள் அவர்கிட்ட சொல்லிடணும், நீங்கள் என்னென்ன பிரச்சனைன்றதை சால்வ் பண்ணிடுங்க, மீண்டும் அவர்கள் வந்து அலைய வைக்கக்கூடாது மாதிரி ஒரு விஷயத்தை ஒன்று சொல்லியிருக்கார். உடனடி நடவடிக்கை, உடனடி ஆக்ஷன். மக்கள் அதுதான் சொல்கிறேன். எனக்கு வந்து திரும்ப திரும்ப முதல்வன் படம் தான் எனக்கு ஞாபகம் போகுது. எனக்கு அவங்க இம்மிடியட் போகும் உங்களுக்கு. அதை அவர் ஆக்சுவலாக போராட்டம் பண்ண வந்தார்னு நினைக்கிறேன். அதான் சொல்ல வரேன். 200 பேரோட வந்திருக்கார். ஒருவேளை இங்கே பதில் சரியாக வராமல் இருந்திருந்தால் சட்டசபை முன்னாடி வந்து நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துகிற முடிவோடு தான் நாங்கள் வந்தோம். ஆனால் நாங்கள் இதையே எதிர்பார்க்கல. முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க, கூட்டு பேசிட்டா 2 வாரத்துக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போயிடும், உங்கள் கடன் தள்ளுபடி பண்ணுறதுக்கும் நான் என்னன்றதை நான் வந்து கலந்து ஆலோசனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் ரொம்ப சந்தோஷமாக, நாங்கள் திரும்பி ஐயா சொல்லிட்டாங்க, நாங்கள் திரும்பி 200 பேர் நாங்கள் எங்கள் சொந்த ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறத பேசிட்டு போகிறார். இதுதான் சொல்லிக்கல விரும்புகிறேன். மக்கள் பிரச்சனை. ஏன்னா விஜய் அவர்கள் முதல்ல பிரச்சாரம் பண்ணும்போது பார்த்தோன்னா, அடுத்த பிறவின்று தான் விவசாய குடும்பத்தில் பிறக்கணும்னு சொன்னார். ஏன்னா அவங்களுடைய வழி தெரியும், கஷ்டப்படுற இதோட முதுகெலும்பே விவசாயிகள் வந்து நம்ம மகான் சொன்ன ஒரு விஷயம் இருக்குது. அப்போது இவர்கள் சொல்லிட்டு போனதை பார்க்கும்போது இனிமேல் எந்த விஷயமா இருந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற அளவுக்கு தான் தமிழக அந்த ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிக்கல விரும்புகிறேன் சார் நான் இதை. ஸோ இங்கே முக்கியமாக இன்னொரு விஷயத்தை சொல்லிக்கல விரும்புகிறேன் சார். எப்படி விவசாயம் அவருக்கு ஐயாக்கன் அவர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டு போனாங்களும், இங்கே தண்ணி பிரச்சனை இப்போ தலை விரிச்சாடுறது மாதிரி ஒரு தகவல் நமக்கு அதை. ஏன்னா கோடை காலம் வந்துருச்சு, உங்களுக்கு நிறைய பேர் அதான் எதிர்பார்க்குறாங்க, மழை காலத்திலையும் கோடை காலத்திலும் எப்படி தண்ணி பிரச்சனை சமாளிக்க போகிறாங்கன்னு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் நத்தம்பாக்கத்தில் வந்து இந்த தண்ணி பிரச்சனை நிரந்தர தீர்வு இப்போ ஏற்படுத்துறது மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இப்போ லாரிகளில் ஒவ்வொரு இடங்களுக்கும் தண்ணியில் இடங்களுக்கு லாரியில் போய் சப்ளை பண்ணிடுங்க அப்படின்னு இந்த மெட்ரோ வாட்டர் அந்த நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு பேசின ஒரு தகவலும் நமக்கு வருது. அதை ஆனால் இந்த தண்ணி பிரச்சனைக்கு முக்கியமாக ஒரு முடிவு செய்யப்பட வேண்டும். தண்ணி இல்லாத பகுதிகளுக்கு டெய்லி ஒரு லேயர் உள்ளே போயிடணும் நீங்கள் அப்படிங்கிற அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இப்போ இதோட சம்மந்தப்பட்டோம்னா மதுரையில் பார்த்தீங்கன்னா இப்போ தாவக்கோடைவேல் முஸ்தபா அவர்கள் வின் பண்ண அந்த தொகுதியில் வந்து பல வருடங்கள் அந்த கால்வாய் பிரச்சனை, ரோட்டில் போகும், நடக்க முடியாது, சேறு சகதியிலோட அந்த பேட்ஸ்மேனோட நாங்கள் போயிட்டு வந்துட்டு அந்த ஒரு பிரச்சனையை தீர்வு சொல்லணும் எவ்வளோ போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க, ஒன்றும் நடக்க முடியல. அங்கே பார்த்தீங்கன்னா சுந்தர் சி அவர்கள் இயக்குனர் அவரோட பிரச்சாரம் பண்ணியிருக்காருங்க. கால்வாய் பிரச்சனை நிறையா ஓடிட்டுருக்கு, அது ஒரு தீர்வு இல்லாமல் இருக்குங்கிற அளவுக்கு அவருடைய குரல் அங்கே ஒழிச்சிருக்கு. இப்போ கிட்டத்தட்ட பார்க்கணும்னா டிவிக்கு வந்ததுக்கு பிறகு முஸ்தபா அவர்களுடைய இதில் தற்காலிகமாக சில பிரச்சனைகளை வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. இது நிரந்தரமாக முடிவு செய்யணும். ஏன்னா தண்ணி பிரச்சனைங்கிறது குடிநீர் பிரச்சனை ரொம்ப முக்கியமானது ஒன்று. அதுக்கு வேண்டிய ஏற்பாடை வந்து இந்த முதலமைச்சர் வந்து மிகப்பெரிய ஆக்ஷன் எடுத்தாங்க. இந்த கால்வாய் பிரச்சனை வரும். நான் மழை காலத்தில் பார்த்தா கால்வாய் பிரச்சனை ரொம்ப மோசமாக இருக்குது, அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு எடுக்கப்படும் சொல்லி அந்த 2 மேட்டரையுமே டீல் பண்ணி முடிச்சுட்ருக்காங்க. இதுவும் பெண்கள் மத்தியில் ஒரு சிறப்பான ஒரு ஆதரவு தான். அது முக்கியமாக அவர்களுக்கு சில வேலைகள் பண்ணால் உங்களுக்கு சரியாக இருக்குங்கிறதா ஒன்று. இது தவிர பார்த்தீங்க அப்படின்னா இந்த தூத்துக்குடியில் தடை செய்யப்பட்ட ஒரு புகையிலை ஒன்று, கிட்டத்தட்ட பார்த்தா 7 கிலோ 125 கிராம் உள்ள அந்த புகையிலையை வந்து எடுத்துகிட்டு போகும்போது போலீஸ் வந்து லாக் பண்ணி கிட்டத்தட்ட 27,000 பணமும் கைப்பற்றி வழக்கு செய்து அந்த விசாரணை போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த போதைப் பொருள் தடுப்புங்கிறது மிக முக்கியமானதாக நம்ம ஒன்று பார்த்தோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த குட்கா பறிமுதல் செய்யப்பட்டதை ஒன்று சொன்னோம். இப்போ தடை செய்யப்பட்ட புகையிலை எடுத்துகிட்டு போகிறத நான் போலீஸோட நடவடிக்கை மிகப்பெரிய அளவு இருக்கிறதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே இதை திருச்சியில் எஸ்பி பேசுகிறத நான் சொல்லியிருக்கேன். இப்போ அதே திருச்சியில் பார்த்தீங்கன்னா இந்த ரவுடிசம் செய்யப்பட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ண 2 பேர்த்து தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. ஆட்சி மாற்றம் வந்தாச்சு, இப்போ இருக்கிற நிலைமை வேறு, சட்டத்திட்டங்கள்லாம் மாறி போயிடுச்சு, இனி திருந்தி வாழ்கிறதுக்கான வழிகளை பாருங்கள் அப்படிங்கிற தகவல் இப்போ காவல்துறை ரொம்ப மிகப்பெரிய சீரியஸாக நடவடிக்கை எடுக்கப்பட்ட விஷயத்தை நான் சொல்லிக்கல வரும்போது சார் நான் இதை கேவி குப்பம் தொகுதியில் வந்து டிவிக்குடைய வேட்பாளராக தென்றல் குமார் நியமித்து அவர் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்காரு. ரொம்ப எளிமையான குடும்பத்தை சேர்ந்த ஒரு விவசாய குடும்பம்.
அதான் சொன்னேன், விஜய் அவர்களுக்கு இந்த விவசாயம்னாலே மிக ஒரு பற்று இருக்குது. இவரும் தென்றல் குமார் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். கேவி குப்பத்தில் நிற்க வச்சார். 10 பைசா செலவு பண்ணல, பணம் யாருக்கும் கொடுக்கல. விஜய் அவர்களுடைய வேட்பாளர் எம்பி வந்து மக்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாங்க. இன்னமும் செருப்பு போடாமல் மக்களுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கார். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து பிறப்பிட்டு சட்டசபைக்கு வரும்போது வாடகை காரில் தான் பேசிட்டு வந்திருக்கார். சொந்தமாக வந்து கார் கிடையாது. கேபை புக் பண்ணிட்டு வந்துட்டு வெயிட்டிங் போட்டோம்னா அதுக்கு பணம் தரோம்னு சொல்லி திரும்பி ரிட்டர்ன் அனுப்பிச்சி விட்டாரு. இங்கேருந்து திரும்பி ஒரு வாடகை காரில் போகணுன்ட்டு தான் சட்டசபையில் வந்துட்டு அங்கேருந்து வந்து எம்எல்ஏ இதிலேருந்து வந்து சட்டசபைக்குள்ள வரும்போது அதாவது எம்எல்ஏக்கு ஒரு ஸ்பெஷல் பஸ் விட்ருப்பாங்க. அந்த பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணுறாரு. ஒரு ஆட்டோலேயோ காரில் கூட போகலாம். எனக்கு அது வேண்டாங்க, நான் ரொம்ப எளிமையான விவசாய குடும்பத்தில் பிறந்ததுனால நான் இப்படி தான் போவேன் நான் அப்படிங்கிறார். எனக்கு வந்து பழைய அரசியல் கட்சி தலைவர் ஞாபகத்துக்கு வராங்க, பஸ்ஸில் வந்தவர்கள். ஸோ இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை நியமித்து விஜய் அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு போனதுக்கப்புறம் தான் நான் செருப்பு போட்டே தொகுதி மக்களை போய் நன்றி சொல்லணும் நான் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறேன். இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 தொகுதியில் 4600 சில்லற வாக்குகள் மட்டுமே, குறைந்த வாக்குகளில் வந்து இது வெற்றி பெற வாய்ப்பு வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த 10 தொகுதி அசால்ட் அடிச்சுட்டு போயிருப்பார். இப்போ 108 118 மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, இன்னும் வரப்போடக்கூடிய நாளங்களில் இந்த வாக்குகள் இன்னும் அதில் வருங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். குறிப்பாக இறுதியாக ஒரே ஒரு விஷயந்தான், நேற்று சட்டசபையில் நடக்கும்போது ஏற்கனவே சொன்னது தான், நிறைய கேள்விகள் வந்தது. உத்து பார்த்தாரு, நிறைய சிந்திச்சார், டைரியில் எழுதினார். எழுதி வச்சுட்டு அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கிற போது ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக சொன்னார். இப்போ நேற்று நடந்த அதாவது சட்டசபையில் நடந்தது உங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்போ நானும் பார்த்ததில் வந்து இந்த ஒரு நபர் கேள்விக்கும் போது குதிரை பேரம் நடந்த ஒரு விஷயத்தை ஒன்று சொன்னாங்க. இங்கே குதிரை பேரம் நடத்துகிற ஆள் நாங்கள் கிடையாது, குதிரை போல் வேகமாக செயல்படக்கூடிய அரசு எங்களுடைய அரசு அப்படிங்கிறத சொன்னாங்க. இங்கே மூத்த அரசியல் தலைவர் திரு வைகோ அவர்கள் கூட வந்து எனக்கு அதில் வந்து இந்த குதிரை பேரங்களில் நம்பிக்கை எனக்கு கிடையாது, அவர்கள் நம்பிக்கை இருக்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணார். இப்போ நானும் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன், எல்லா கட்சியினுடைய நிர்வாகிகளும் வந்து மக்களுக்கு பணம் கொடுத்து பிரச்சாரம் பண்ணி ஓட்டு வாங்கி ஜெயித்தவர்கள் மத்தியில் 10 காசு செலவு பண்ணாமல் மக்கள் மத்தியில் தன்னுடைய அந்த முகத்தையே தன்னுடைய வாய்ஸை மட்டுமே காமிச்சு மிகப்பெரிய வெற்றி பெற்று இன்றைக்கி உட்காந்துருக்காரு. அப்படிங்கும்போது குதிரை பேரம் பேச வேண்டிய அவசியம் தமிழக முதலமைச்சர் இல்லைங்கிற விஷயந்தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். தானாகவே ஆதரவு அவருக்கு நிறைய பெருகிட்டே வருது. நேற்று சட்டசபையோட 144 வாக்குகள் பெற்றார். அது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ இது தவிர பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். தண்ணீர் பிரச்சனை, டாஸ்மாக் பிரச்சனை, மக்களுடைய பிரச்சனைகள் எங்கெங்கே நடக்குதுங்கிறத பேசியிருக்கோம். நம்மளுடைய உங்கள் தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்குது, என்ன முதல் கவனத்தை கொண்டு போகணுங்கிறத நீங்கள் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக அவருடைய கவனத்துக்கு போய் சேரும், உங்களுக்கு நிறைய விஷயம் நடக்குங்கிற இதை நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். அதாவது என்ன சொல்கிறீங்கன்னா, பணம் கொடுத்து வாக்குகள் வாங்க விரும்பாதவர் பணம் கொடுத்து ஆட்களை வாங்கணும்னு அவசியம் அவர் கிடையாது. அவர்களே முன் வந்து ஆதரவு கொடுக்கும்போது மொத்த பழியும் தூக்கி ஒரு மேலே போடுறது அப்படிங்கிறது வந்து சரியான விஷயமா கிடையாதுன்றது. இல்லை, சிறந்த முதலமைச்சராக பார்க்குறோம் நாங்கள் அப்படிங்கிறதான் எல்லா பேருமே சொல்கிறாங்க. நாங்கள் இதை எதிர்பார்க்கல. ஆனால் அவர்களுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து எடுக்கிற நடவடிக்கைகள்லாம் பெரிய அளவில் இருக்குது, இம்மிடியட்டாக இருக்குது. இப்போ அந்த விஷயங்கள்லாம் போய் சேரக்கூடாதுன்றதுக்காக தான் தேவையில்லாத இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கிளப்பி விட்டு பேசுவாங்க. அது வரதான் செய்யும். ஏன்னா இவர் செஞ்ச இந்த விஷயங்கள்லாம் போய் மக்கள்கிட்ட சேராமல் இருக்கிறதுக்காக நெகட்டிவான விஷயத்தையே தொடர்ந்து பேசி இதை முழங்கடிக்கப்படுதா? இல்லை, அது வரதான் செய்யும். ஆனால் மக்கள் எல்லாமே அப்படியே என்ன சொல்கிறது, இதுக்கு மேலே கழுகு பார்வையாக பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை, இதுக்கு மேலே ஏமாற மாட்டாங்க. அதுக்கு தான் உங்களுக்கு வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இனிமேல் யாரும் வந்து எதையுமே நம்ம வந்து இப்படி சொன்ன அப்படி சொல்ல முடியாது. மக்கள் விஜய் அவர்கள் நம்புகிறாங்க, உட்கார வச்சுட்டாங்க, மற்றவர்கள் பேசுவதையும் கேட்குறாங்க. ஆனால் இந்த பிரச்சனையெல்லாம் வரும், பேசுவாங்க. அது முதலமைச்சர் தெளிவான ஒரு விளக்கத்தை தருவார். இனிமேல் மக்கள் அவதூறுகளை நம்ப விரும்பவில்லைங்கிறத ஒரே லைனில் முடிச்சுக்கிறோம். கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு எந்த பிரச்சனைகளில் வந்து சரி செஞ்சால் நல்லாயிருக்கும், என்னென்ன பிரச்சனைகள்லாம் உங்கள் தரப்பில் இருக்குது, ஏரியா முதல் கொண்டு மறக்காமல் அட்டஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி சார்.